எங்கெங்கெல்லாம் மின்தடை ஏற்படுதோ உடனடியாக அங்க சென்று அட்ரஸ் பண்றதுக்கான உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குது. பெரம்பூர், வில்லிவாக்கம் அந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப பாக்குறோம். ஆமா, அதே இடத்துல இந்த விஷயம், இந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. இல்ல, கண்டிப்பா அதுல அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காக என்ன செய்வாங்க, இவரெல்லாம் எந்த எல்லைக்கும் போவார்கள், அதெல்லாம் தாண்டி நாம தயாரா இருக்கணும். அதற்கான தயாரிப்பு பணிகளை நாங்க ஈடுபட்டுறோம். அவங்களுடைய தோல்வியில அவங்க என்ன செய்வாங்களோ அவங்க அதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அது எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், எந்த விதத்திலையும் அரசுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. 10 உயர்மட்ட குழுக்கள், அப்புறம் நம்மளுடைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்ல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம திரு ஸ்ரீதர் அவர்கள், டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எம்டி எல்லாம் இருக்காங்க. சோ இவங்க தலைமையில 10 பெரிய உயர்மட்ட குழுக்கள், டைரக்டர் எல்லாம் சேர்ந்து உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சோ இந்த உயர்மட்ட குழுக்கள் ஒவ்வொரு ஜோனல் லெவல்லையும் போய் இரவு முழுவதும் ரோந்து பணியில ஈடுபடுவார்கள். ஏதாவது ஒரு எங்கெங்கெல்லாம் மின்தடை ஏற்படுதோ உடனடியாக அங்க சென்று அட்ரஸ் பண்றதுக்கான உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சோ இன்று முதல் உயர்மட்ட குழுக்கள் எல்லா இடத்துலையும் நேரடியாக ரோந்து பண்ணி இருப்பாங்க. சோ இந்த பிரச்சனையெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு எல்லாரும் யார் யார் எந்தெந்த ஏரியால பணியில் இருக்காங்கன்னு சொல்லி அனைத்தும் தகவல்களும் நம்ம மின்னகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது சோசியல் மீடியால பதிவு பண்றவங்க அதையும் மானிட்டர் பண்றதுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. சோ இது போர்க்கால அடிப்படையில முதல்வருடைய அறிவுறுத்தின் பேர்ல இன்னைக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அதற்கான வாகனங்கள் இங்க தொடங்கி வச்சோம். அந்த ஒவ்வொரு வாகனத்தையும் தொடங்கி வச்சோம். மொத்தம் 125 வாகனங்கள். ஒரு சில இடத்துல வாகனங்கள், பெரிய வாகனங்கள் போக முடியாத இடத்துல ஆட்டோக்களும் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஆட்டோல போய் உடனே அவங்க பொருட்களை தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு. சோ இதுக்கு தேவையான அடிஷனல் ஃபண்டிங் ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ லெவல்ல 50,000, 75,000, 1 லட்சம் சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு தேவையான அடிஷனல் ஃபண்டிங், ஏன்னா அவங்களுக்கு தேவையான கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி கீழே இருக்கிறதுக்கும் வேற ஏதாவது வண்டி வாகனங்களை ஹையர் பண்றதுக்கும் தேவையான அடிஷனல் ஃபண்டிங்கும் அப்ரூவ் பண்ணப்பட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி தரப்பட்டு விட்டுச்சு. உடனடியாக மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை அட்ரஸ் பண்றதுக்கான, ஏன்னா கடந்த 10 நாட்கள பார்க்கணும், நிறைய இடத்துல ரிப்பீட்டடா ஒரே மாதிரி, ஒரு சில இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர்லாம் தீப்பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன் தீப்பிடிச்சதை நம்ம அசஸ் பண்றோம். நேற்றும் எம்கே நகர்ல முந்தானத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தீப்பிடிச்சது. அடிக்கடி அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ரிப்பீட்டடா வருதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ என்ன இருந்தாலும் நம்ம நம்மளுடைய டிஎன்ஏபி சார்பாக போர்க்கால அடிப்படையில ரோந்து பணிகள் எல்லாம் ஈடுபடுத்திருக்காங்க. முன்னாடி 7 குழுக்கள் இருந்தாங்க. பட் அது போதுமானதாக இல்லாத பட்சத்துல நம்ம அடிஷனலா இப்ப 500 பேர் கொண்ட 125 வாகனங்களுடன் 500 பேர் கொண்ட 125 குழுக்கள் அமைக்கப்பட்டு அதை கண்காணிக்கிறதுக்காக 10 பேர் கொண்ட உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அனைத்து அடிஷனல் எக்யூப்மெண்ட், வயர் கட்டாச்சு, பெரிய அளவுல வயர் கட்டாச்சுன்னா அதற்கான அடிஷனல் எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ எல்லாமே எல்லா உபகரணங்களும் கொடுக்கப்பட்டு தயார் பணியில வச்சிருக்கோம். இன்றிலிருந்து இருந்து அந்த பணி துவக்கப்படுது. கண்டிப்பா இதுல இன்னைக்கு இருந்து நம்ம எவ்வாறு இந்த எங்கெல்லாம் கரண்ட் கட் ஆகுதோ இல்ல என்ன பிரச்சனை வருதோ அதை உடனடியாக தீர்க்குது எப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருந்து பார்த்துட்டே வரும். கண்டிப்பா பொதுமக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்வதற்காக அனைத்தும் டிஎன்ஏபிஸாக தயார்படுத்தப்படும். வருங்காலங்களில் இந்த உபகரணங்கள் பிரச்சனைகள்ல வரதும், யார் யார் சமூக விரோத செயல்கள் செய்யறோம் எல்லாத்தையும் எங்கெங்கன்னு கண்டுபிடிக்கப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கும். எங்கெங்கெல்லாம் இதே மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் ஏற்கனவே குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பட் சென்னை மட்டும்தான் இந்த புதிதாக போர் இதுல பேரிடர் காலங்கள் எப்படி இருக்கும் அது மாதிரியான குழுக்களை இப்ப அமைச்சிருக்கோம். பேரிடர் காலங்கள், இப்ப மழை காலங்கள், புயல் காலங்கள் எப்படி இருக்கும் அது மாதிரியான குழுக்கள் அமைக்கப்பட்டு சோ அவங்க எல்லாம் இரவு முழுவதும் பணியாற்றுவதற்கு. சோ அதுல நிறைய கான்ட்ராக்ட் பஸ், பழைய ரிட்டையர் ஆனவங்க இவங்க எல்லாரையும் எடுத்து அதுக்கு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து இந்த வாகனங்கள் இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு. மற்ற இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல என்ன பிரச்சனை இருக்கோ அவங்களாம் ஏற்கனவே குழுக்கள் இருக்காங்க. பட் சென்னையில மட்டும் பிரத்யேகமாக இந்த குழு அமைக்கப்படும். மின்சாரம் நம்ம எங்கேயும் தட்டுப்பாடு இல்லைன்னு முதலே சொல்லிட்டோம். நம்ம மின்சாரம் தட்டுப்பாடு கிடையாது. பீக் ஹவர்ஸ்ல மட்டும் கடந்த வாரங்கள்ல 2 நாள் விண்டு மில்ல பவர் இல்ல. அதனால ஒரு சில இடத்துல நம்ம திடீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அது ஒரு சில ஒரு 10-15 நிமிஷம் சரி செய்யப்பட்டு நம்ம மின் தட்டுப்பாடு எங்கேயுமே ஏற்படவில்லை. மின்சாரம் நம்மளுடைய இதுல மின் தட்டுப்பாடுனால நமக்கு எங்கேயும் ஃபெயிலியர் ஏற்படவில்லை. எல்லா எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் தான், டிஸ்ட்ரிபியூஷன் தான் நமக்கு ப்ராப்ளம். சோ மத்தபடி எங்கேயும் மின் தட்டுப்பாடு நமக்கு இல்லை. நம்ம நிறைய எக்ஸஸா நம்ம கடந்த ஒவ்வொரு மாதமும் நம்ம எக்ஸஸ் பவர் நம்ம வெளியில சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்ல சென்னை முழுவதும் நீங்க அம்பத்தூர் வரைக்கும், சென்னை முழுவதும் அம்பத்தூர் வரைக்கும் அனைத்து ஏரியாக்களும் நம்ம 125 வாகனங்கள் ஏற்படுத்திருக்கோம். மத்த ஏரியாவில் எங்கேயுமே இந்த மாதிரி ரிப்பீட்டடா இருக்கிற மாதிரியான எங்கெங்க இருக்கும் அங்கெல்லாம் ஏற்கனவே குழுக்கள் இருக்கிறாங்க. இப்ப மத்த ஏரியா மதுரை அங்கெல்லாம் குழுக்கள் இருக்கிறாங்க. எங்க சென்னையில திரும்ப இப்ப நீங்க பெரம்பூர், வில்லிவாக்கம், அம்பத்தூர், ஒரு சில ஏரியாக்கள்ல திரும்ப இந்த மாதிரியான அரும்பாக்கம், அப்புறம் விருகம்பாக்கம், அப்புறம் கொடுங்கியூர், மடிப்பாக்கம், இதெல்லாம் ரிப்பீட்டடா நடக்குது. திரும்ப அதே இடத்துல இந்த விஷயம், இந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. சோ எங்கெங்கெல்லாம் ரிப்பீட்டடா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், இதுவரை வராத பிரச்சனைகள் வருதோ அதுல பெரம்பூர்ல நாங்க திரும்ப அந்த பேட்டர்ன் பாக்குறோம்.
வில்லிவாக்கத்துல அந்த பேட்டர்ன் பாக்குறோம். ஆமா, பெரம்பூர் வில்லிவாக்கம் அந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப பாக்குறோம். அம்பத்தூர்ல அந்த பேட்டர்ன் பாக்குறோம். சோ நிறைய இடத்துல ரிப்பீட்டடா ஒரே மாதிரியான பிரச்சனைகள் ஒரே ஏரியால வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் அன்னைக்கு வந்து ஆவடியில் நம்ம வந்து திரும்ப திரும்ப அந்த ஃபியூஸ் ஆஃப் இஷ்யூ வரனால நம்ம சிசிடிவில ஆராய்ந்த பொழுது 2 நபர்கள் பிடிபட்டார்கள். சோ மற்ற இடங்கள்லயும் நாங்க வந்து என்ன இருந்தாலும் நம்ம தயார் பணியில தயார் நிலையில் இருக்குமாறு நம்ம வந்து இந்த குழுக்களை நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு இடத்துல அவுட்டேஜஸ் இருக்கு, மின்வெட்டு எங்க இருக்கு, எங்க எதனால வந்திருக்கு, எதனால அந்த பிரச்சனை இருக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். ஓவரால் நம்மளுடைய காலையில் நம்ம வந்து இப்ப நேத்து எவ்வளவு இடத்துல நம்ம வந்து எவ்வளவு நேரத்துல மின்சாரம் பிரச்சனையாச்சு, எந்தெந்த ஏரியால எவ்வளவு நேரத்தில் சரி செய்யப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். பொதுவாக எல்லாரும் சொல்ற மாதிரி இல்ல. முந்தானேத்து பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி 18 இடத்துல மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும். சென்னையில 4 இடத்துல, அதுல பெரம்பூர் உட்பட நம்ம சொன்ன இடத்துல. சோ இது மாதிரி நீங்க வந்து பொதுவாக சொல்லாமல் எவ்வளவு இடத்துல நம்ம வந்து ஓவரால் அவுட்டேஜஸ் இனி ஒவ்வொரு நாளும் பப்ளிஷ் பண்ணிட்டு வருது. இன்னைக்கு காலையில வந்து எந்தெந்த இடத்துல ஓவரால் அவுட்டேஜஸ் இருந்துச்சோ அந்த அவுட்டேஜஸ் டீடைல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்கோம். சோ ஒவ்வொரு நாள் இதே மாதிரியாக நம்ம வந்து நம்மளுடைய மின்னகம் வழியாக நம்மளுடைய சோசியல் மீடியால முதல் நாள்ல எவ்வளவு அவுட்டேஜஸ் இருந்துச்சு, எந்தெந்த இடத்துல எதனால அவுட்டேஜஸ் ஆச்சுன்ற சொல்லி ஏன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படையாக இதை நம்ம பப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா பொதுவாக எல்லாரும் எல்லா இடத்துலயும் மின்தடை அப்படின்றத விட எங்கெங்க ஆச்சு எதனால ஆச்சுன்னு சொல்லி நம்ம பப்ளிஷ் பண்ணணும்ன்ற கட்டாயத்துல நம்ம நேத்து 2 நாளாக இது பண்ணிட்டு வரோம். நாளைக்கும் வந்து இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, எதனால ஏற்பட்டுச்சு, எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர்னு சொல்லி நம்ம நாளைக்கும் நம்ம அதை பப்ளிஷ் பண்ணுவோம். எங்கேயுமே வந்து நம்ம அவர்களை மத்தவங்களை என்ன செய்யறாங்களோ அதெல்லாம் யார் யார் எப்படி செய்வாங்க, ஒரு அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காக என்ன செய்வாங்க, இவரெல்லாம் எந்த எல்லைக்கும் போவார்கள், அதெல்லாம் தாண்டி நாம தயாரா இருக்கணும். அதற்கான தயாரிப்பு பணிகளை நாங்கள் ஈடுபட்டு வரோம். நாங்கள் அவர்களை சொல்லியோ இவர்களை சொல்லியோ நாங்கள் எங்களுடைய முதல்வர் ஆட்சியை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் எல்லாம் எந்த எல்லைக்கும் போவாங்க, என்ன செய்யறதுக்கும் எதை செய்யறதுக்கும் தயாராக இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும், அது பொதுமக்களுக்கும் தெரியும். பட் அதெல்லாம் முறியடித்து சிறப்பாக மக்களுக்கு தேவையானவற்றை செய்யறதுக்கு தான் நாங்களும் தயாரிப்பு பணிகள் இருக்கோம். அதுக்காக இவ்வளவு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அவர்கள் யாரையும் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. அவங்களுடைய தோல்வியில அவங்க என்ன செய்வாங்களோ அவங்க அதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அது எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. நாங்க அது கண்டிப்பா மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அதற்கான தயாரிப்பு பணிகளை நம்ம ஈடுபட்டு வரோம். காலப்போக்கில் இதெல்லாம் தானாக மறையும். அப்படியே ஏதாவது சமூக விரோதை பிடிபட்டாலும் கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. வேற எங்கெல்லாம் ஆதாரம் இருக்கோ நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். வேற எங்க ரிப்பீட்டட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கோம். அது இல்லாமல் நம்ம இதையும் சரி பண்ற வேலைகளை பண்ணிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய ஸ்ட்ரீம்லைன் நம்ம வந்து மின்சார வாரியத்துல பண்ணிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரீம் லைனிங் பண்ணிட்டே இருக்கும். சில வாரங்கள்ல மேஜர் லீக்கேஜஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு முழுமையான சீரமைப்புல நம்ம போயிட்டே இருப்போம். எவ்வளவு தடைகள் வந்தாலும் நம்ம அனைத்து சீரமைப்புகளும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் எல்லா லெவல்லயும் சீரமைப்புகள் நடந்துட்டு தான் இருக்கும். அரசு கேபிள்ல 3 தொலைக்காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு. கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இல்ல, கண்டிப்பா அதுல அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுல வந்து அங்க உள்ள டெக்னிக்கல் இஷ்யூல நடந்திருக்கு. நாங்க கடுமையாக விசாரணை நடந்துட்டு இருக்கு. அரசுக்கும் அரசுலயும் இல்ல அரசு சார்ந்த அமைச்சகத்திலயும் எந்த தொடர்பும் கிடையாது. கடந்த 3 நாட்களாக அதுல யார் யார் தவறு செய்தாலும் ஏன் அதை செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு சில தனிநபர்கள் அவர்களுடைய டெக்னிக்கல் ஃபால்ட் நம்ம திரும்ப சொல்றோம். எந்த விதத்திலையும் அரசுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் நாங்க கூப்பிட்டு இந்த தகவலை தெரிவிச்சிருக்கோம். பாலிமர் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு கூப்பிட்டு தெரிவிச்சிருக்கோம். எதனால இந்த ஃபால்ட் யாரு பண்றா அந்த தனிநபர்களையும் கூப்பிட்டு நாம இது பண்ணிருக்கோம். ஒரு சில இடத்துல அதாவது இந்த அரசு கேபிள் என்னன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் தேர்ட் பார்ட்டி தனிநபர்கள் தேர்ட் பார்ட்டிட்ட கான்ட்ராக்ட்ல இருக்கு. சோ அந்த தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட்ல இருக்கிற இடத்துல ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு. தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட்ல தனியார்கள் இருக்கிற இடத்துல அந்த தவறுகள் நடந்திருக்கு. சோ அதை சரி செய்யும் பணிகள் விரைவில் ஏன்னா நிறைய இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. சோ அதெல்லாம் சரி செய்யும் பணிகள் விரைவில் செய்து முடிக்கும்.